ஐயையோ! நான் பால்கோவா திங்கவே இல்ல. என் பெரியம்மையன் பால்கோவா கொண்டு வந்தான். நீ ஒரு பாக்கெட்டையாவது நான் வீட்டுக்குள்ள நீ கொண்டு வந்துட்டன்னா, உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போயிரும். அப்படின்னு சொல்லி ஒரே கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு கதறி வச்சிருக்க அந்த சுமிங்கிறவன். நான் ஒன்று சொல்லவா? நீ பால்கோவா திங்கலைங்கிறது எனக்கு தெரியும். நான் பால்கோவா உனக்கு நான் கொடுக்கவே வேணான்னு தான் சொல்லியிருந்தேன். அதுவும் எனக்கு தெரியும். ஏன் இதை சொல்கிறேன்னா, உன்னோட உண்மையான சுயரூபம் வெளியே வரணுங்கிறதுக்காகத்தான் நான் போட்ட நாடகம் அது. மக்கள் புரிஞ்சுக்கணும்ல. மக்களுக்கு தெரியும் நான் காலையில் பேசுனதெல்லாம் உருட்டு, நீ என்கிட்ட 1 மணி நேரம் பேசுனேன்னு சொன்னதெல்லாம் பொய், நம்ம 2 பேர் அப்படியே அழுதோன்னு சொன்னது, நான் கண்ணீர் தார தாரையாக வார்த்தேன்னு சொன்னதும், நீ அழுதன்னு சொன்னது எல்லாமே பொய் தான். நான் எதுக்கு தெரியுமா இந்த பொய்யை சொன்னேன்? நீ என் மேலே எவ்வளோ உண்மையான பாசம் வச்சுருக்கியா, இல்லை சும்மா வேஷம் போடுறியா, இல்லை நீ எனக்காக வாழ்றியா, இல்லை அங்கே இருக்கானே ஒரு சுண்டல் மெண்டல் சுகைலு அவனுக்காக வாழ்றியாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த டெஸ்ட்டே வச்சேன். இந்த டெஸ்ட்டில் நீ தோத்துட்ட. ஏன் தெரியுமா? சூர்யா என்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னான், டேய் அவளை நம்பாத, நீ பால்கோவா வாங்கிட்டு வர்ற ரைட்டு, எப்போ ஸ்ரீலிபுத்தூரில் பால்கோவா வாங்கணும் பற்றியா அப்போவே சொன்னான். அவள் ஒரு துளி பால்கோவா கூட வாயில் வைக்க மாட்டா. அவள் வச்சானா அவன் அந்த சுகையில் சுண்டல் மெண்டல் பைய சும்மா விட மாட்டேன். தேவையில்லாமல் நீயா போய் உன் மூஞ்சியில் கறியை பூசிக்கிறாத அப்படின்னு சொல்லி எனக்கு ஆல்ரெடி அலாட்டு கொடுத்தான். நானுமே அலாட்டாக தான் இருந்தேன். என் மகனை வச்சு ஒரு சின்ன செக்கப் பண்ணேன். டே அம்மாட்ட போய் கொடுக்குற மாதிரி கொடு, அவன் என்ன சொல்கிறான்னு பாரு அப்படின்னு ஒரு செக்கப்பு. 2வது இன்றைக்கி நீ என்கிட்ட பேசணுன்னு சொன்னதும் பொய் தான். நான் பேசவே இல்லைங்கிறேன். இப்போ சொல்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? உன்னோட உண்மை முகம் வெளியே வரணுங்கிறதுக்காகத்தான். இனிமேல் நீ என் கூட சேர்ந்து வாழ்வங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறியா? ஒரு துளி கூட கிடையாது. என்னைக்கு ஒரு புருஷன் ஜெயிலுக்கு போகிறதுக்காக வாரண்ட் அடித்து அவனை போய் கோர்ட்டு வாசலில் போய் நிப்பாட்டும் பொழுது, இங்கே நீ குதூகலமாக உட்காந்துக்கிட்டு வெடி போட தயார், ஸ்வீட்டடு கொண்டாடுன்னு சொல்லி நீயும் சுகையில் ஆட்டம் போட்டிங்களோ, அன்னைக்கே நீ என் மேலே வச்சுருந்த பாசம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது வெறும் வெளிவேஷங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என் மனசில் ஒரு 0.01% நீ என் மேலே ஒரு பாசத்தோடு இருப்பேங்கிற நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி போட்ட பற்றியா கம்யூனிட்டி போஸ்ட்டு, அதுலேயே உன்னுடைய வள்ளல் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடுச்சு. இனி எனக்கு எல்லாமே இவ தான். நான் இங்கிட்டு ஒரு கால் அங்கிட்டு ஒரு கால் வச்சு எங்கிட்டாவது இவ இல்லாட்டினா இவ திட்டும் போதோ அடிக்கும் போதோ உன்னையே நினைக்கிறது, அங்கே வந்துட்டா இவளை ஐயையோ நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற பயத்தோடு வாழ்கிறது, பாலவநாயகத்தை தேடி ஓடிடுவாளோ அப்படிங்கிற பயம் பதட்டத்தோடு வாழ்கிறது, இதெல்லாம் வேணாம். ஒரே முடிவு, இறுதி முடிவு, எதுனாலும் வாழ்வோ தாழ்வோ சாவோ பொழப்போ எதாக இருந்தாலும் சூர்யா கூடவே இருக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ கூட அவன் இங்கே இல்லை. அவன் மகனுக்கு பேங்க் அக்கௌண்ட்டை போய் அதை கிளியர் பண்ணுறதுக்காக பேங்க்குக்கு போயிட்டான். அவள் இல்லாத அவளை வச்சுக்கிட்டு வீடியோ போட்டால் அவளுக்கு முகஸ்துதி பாடுற மாதிரி ஆயிரும். அதனால் நான் தனியாக உட்காந்து யோசித்து பார்த்தேன். என்னுடைய நிலைமையை யோசித்து பார்த்தேன். நான் எந்த இடத்துல இருக்கேன், நம்ம பொசிஷன் என்ன, இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே நான் காலையில் போட்டேன். ஆனால் நீ பட்ட பாடு, நீ படுற கதறல், யாருக்காக விசுவாசமாக இருக்கியோ இல்லையோ, அத்தா அலமேலு அந்த சுகைலுக்காக இவ்வளோ விசுவாசமாக இருக்கக்கூடாது. அவனை அப்படியே சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறாங்களாமா. நான் எதுவுமே வாங்கி திங்கலை. ஏன்னா பால்கோவா தின்னேன்னு சொன்னால் அவர் இந்த அம்மா கூட காதலை முடிச்சிருவார். ஏன்னா 2 பேர் அம்பிகாவதி அமராவதி காதல், லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட். அதனால் இவங்க 2 பேருக்குள்ளே பிரிவு ஆயிருமா. அதனால் விளக்க உரை கொடுக்குறாங்க, விளக்க மாற்று கட்ட விளக்கம் கொடுக்குறாங்க. நான் அப்படிலாம் கிடையாதுங்க, நான்லாம் அப்படிலாம் வாங்கி திம்பேன், நான் சுகைல். அவன் கையால் நான் எதையாவது விஷம் கொடுத்தா கூட வாங்கி திங்க மாட்டேன், பால்கோவா கொடுத்தா நான் திம்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விசுவாசமாக இருக்கிறதாகவும் அவனுக்கு உண்மையாக இருக்கிறதாகவும் இந்த ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டை நீ போட்டிருக்க. இது போக எல்லாருக்கிட்டையும், அதாவது மக்கள்கிட்ட, அதெல்லாம் இல்லை அவன் தான் என்னையை தேடி வர்றேன், நான் அவனை ஒரு மயிருக்கு கூட மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாங்களாம். இதை பார், நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. உன்னைய நான் என் கால் மயிருக்கு கூட இல்லை, அந்த மயிருக்கு கூட உன்னை நான் நினைக்கிறது கிடையாது. உன்னை என்றைக்கோ நான் தலைமுடிக்கிட்டேன். இன்னமும் மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் சிக்காப்பா என்றைக்கு வந்தாலும் நான் ஏற்றுக்கிருவேன். இதே இன்னொன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்களேன். இதே நான் இப்படி போகிறேன், ரூட்டை மாற்றி வேறு பக்கம் போகிறேன். அதாவது எப்பா இனிமேல் வர்ற வருமானத்தை உனக்கு 50% கொடுத்துட்றேன்ப்பா. என்ன இனிமேல் சூர்யா, அவளுக்கு வீடும் கட்டி கொடுக்க மாட்டேன், ஒன்றும் கட்டி கொடுக்க மாட்டேன், எனக்கு நீ தான் எல்லாம். உனக்கு எத்தனை சௌரட்டி வேணும், எவ்வளவு கறிமீன் வேணும், எத்தனை கிலோ அரிசி வேணும்,
எவ்வளோ பால் பாக்கெட் வேணும், முட்டை வேணும்னு கேட்டேன்னா இந்த பாம்பு நாக்க தொங்க போட்டுட்டு வரும் பாருங்க அப்படின்னு சொல்லி முட்டையை தேடி பாலை தேடி அதை மாதிரி இவ ஓடி வந்துடுவா. சிக்குப்பாய் இதை ஏற்கனவே கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சிக்குப்பாய், நீங்கள் முழுசாக என்கிட்ட வர்றதா இருந்தால் எப்போ வேணாலும் வரலாம், உங்களுக்காக என் வீட்டு வாசல் கதவு திறந்தே இருக்கும், ஆனால் நிரந்தரமாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி டைலாக் போடுவா. எதுக்கு? வருமானம் ஃபுல்லாக இவளுக்கே வேணும்னு. இன்னொன்று தெரியுமா, இந்த இடத்துல நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். சூர்யா கிட்ட கூட கெஞ்சி கூத்தாடியாவது ஒரு 500 போடு 1000 போடுனா எனக்கு செலவுக்கு சீரட் அடிக்கிறதுக்கு, டீ குடிக்கிறதுக்கு, அப்பம் திங்கிறதுக்கு, இல்லை வேறு ஏதாவது எனக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னா கொடுத்துருவா. ஆனால் அந்த சுமிங்கிறவர் இருக்கா பார்த்தீங்களா, 1ஆம் நம்பர் கஞ்சாமுட்டி. இவ கையிலேருந்து 10 பைசாவை நகட்ட முடியாது. ஒரு 100 ரூபா வாங்கணும்னா இவளை 100 தடவை காலில் விழுந்து கெஞ்சணும். நான் ஏன் வெளியே வந்தேன், சிக்கனை இருக்க வேண்டியதுதான், அதுக்காக உடனே வந்துடுவாங்க. அப்படிலாம் சேர்க்க போய் தான் உன் பொண்டாட்டி ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி வச்சுருக்கா. இன்றைக்கி நீங்கள் உங்களை மாதிரி 2 பேரும் குடிச்சிட்டு கும்மாளம் போடுற மாதிரி இருந்திருந்தா உங்களுக்கு வீடு வாசல் வருமா? நீங்கள் தான் 7 வருஷமாக அந்த யூடியூப்பில் இருக்கீங்க, என்னத்தை இது வரைக்கும் கட்டி முடித்து வீடு கட்டி எதுவும் சாதனை பண்ணிட்டீங்களா? ஏதோ அந்த பொம்பளை வந்து கஞ்சத்தனம் பண்ணி மிச்சப்படுத்துறதுனால தானே ஒரு வீடு கட்டியிருக்காம்பிங்க. கஞ்சத்தனம் இருக்கலாம், ஒரு அளவு தான் இருக்கணும். எல்லாத்துலேயுமே கஞ்சத்தனம் பிடிக்கக்கூடாது. ஒரு வேலை பார்க்குறவனுக்கு அவனுக்கு ஒரு சந்தோஷம் வேணும்னா, இப்போ நாங்கள் இருக்கோம் நல்லா சம்பாதிக்கிறோம்னே வச்சுக்கோங்க, அப்பப்போ ஒரு ஏதோ ஒன்று சாப்பிட, ஏதோ கறிமீனை வாங்கிட்டீங்க, எல்லா பழமொழி எதுக்கு சொல்லியிருக்காங்க? நான் சொன்ன பழமொழியிலேயே சூர்யா என்கிட்ட ஏற்றுக்கிட்ட பழமொழி ஒன்று என்ன தெரியுமா? வைத்தியனுக்கு கொடுக்குறதுக்கு வாணியனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. இது எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த பழமொழி. அதாவது வைத்தியனுக்கு கொடுக்குறதுனா டாக்டருக்கு, அதுக்கு பதிலாக வாணியனுக்கு கொடுனா என்ன அர்த்தம்னா பலசரக்கு, அதாவது நல்லது புள்ளது வாங்கி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக நல்லா வாங்கி தின்னுங்க. பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள், முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, கறி, மீனுன்னு தின்னுங்க. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், உங்கள் உடம்புக்கு எந்த வியாதியும் வராது. அதே திங்காமல் கஞ்சம் பிடிச்சி பட்னியாக கிடங்க, வயிற்றுக்கு அல்சர் வரும், அதுக்கடுத்து தலைவலி வரும், பல பல நோய்கள் வரும். அதனால் யாருக்கிட்ட போவோம்? டாக்டர்கிட்ட போவோம். அங்கே போய் லட்சக்கணக்கில் பீஸை கொடுப்போம். நீங்கள் போய் உள்ளே நுழைஞ்ச உடனேயே உங்களுக்கு அந்த ஸ்கேன் எடுக்கணும், இந்த ஸ்கேன் எடுக்கணும், எல்லாம் எழுதி சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு சின்ன 2 மாத்திரை எழுதி கொடுத்துட்டு கிளம்புங்கன்றுவாங்க. இதுதான் சொல்கிறது, வைத்தியனுக்கு கொடுக்குறதுக்கு வாணிகனுக்கு கொடுத்துட்டு போயிடலாம், எங்கள் அப்பா சொன்ன பழமொழி. அதுபடி தான் நாங்கள் போகிறோம். மிச்சப்படுத்துவோம், ஒரு அளவு தான். கஞ்சத்தனம் பண்ணுவோம், எல்லாத்துலேயும் பண்ண மாட்டோம். ஊதாரித்தனம் பண்ணுவோம், அதே நேரம் எங்களுக்கு தேவையானதை சேர்த்தும் வைப்போம். எங்கள் எதிர்காலத்துக்கு உண்டானதை இவ்வளவு நாள் நாங்கள் என்ன சேர்க்காமல் இருக்கோமா? இல்லை எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவன் என்னை பார்க்காம விட்ருவாளா? எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த சுமிக்கிட்ட அப்படி கிடையாது. ஒரு 100 ரூபா வாங்கணும்னா 100 தடவை அவகிட்ட வந்து உட்காந்து எந்திரிக்கணும். எப்பா ஒரு 100 கொடுன்னு உருவணும். இதனால தான் எனக்கு அந்த குடும்பம் வேணான்னு நான் வந்தேன். ரொம்ப அடிமைத்தனமாக வச்சுருப்பா, ரொம்ப கேவலமாக பேசுவா. அவள் பேசுகிற பேச்சுகள் மீடியாக்குள்ளேயே இப்போ கமெண்ட் பண்ணுறவங்களே அப்படி பேச்சு பேசுகிறாளே, என்னையெல்லாம் சும்மா விட்ருப்பான்னு நினைக்கிறீங்களா? நான்லாம் எவ்வளவு ஏச்சும் பேச்சும் வாங்கியிருப்பேன் தெரியுமா? சூர்யாவை விட 10 மடங்கு சூர்பனகாவை. அது உங்களுக்கு தெரியுமா? சரி ரைட்டு, வாழ்ந்தோம், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, வந்தாச்சு. வந்த இடத்துலையாவது நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நான் போய்கிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு நான் பால்கோவா திங்கலை, என் மகன் கொண்டு வந்தேன், நான் கொண்டு போய் அவன்கிட்டயே மூஞ்சியில் விட்டெறின்ட்டேன், இதெல்லாம் உங்கள்கிட்ட யாரும் கேட்டாங்களா? ஏற்கனவே நீ மீடியாவில் எனக்கு கொடுத்த திருட்டு பட்டம் பத்தாதா? களவாணி பேர் பத்தாதா? இன்னமும் என்னை உட்காந்துக்கிட்டு அப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அந்த மனுஷன் நல்லா தான் இருக்கான், வேணுங்கிறத வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி குற்றாலம் போயிட்டு வந்தாலும் குடும்பத்துக்கு பால்கோவா வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சிரிக்கி இருக்கா பார்த்தீங்களா, இந்த சுமிங்கிறவ வெள்ளலி, இந்த ஒயிட் ரேட்டு, இவளுக்கு வந்து வேறு பொழப்பே கிடையாது. இவ காதலியில் வந்து இந்த ஆள் ஊடால வந்து மூக்க நுழைச்சிருவானோங்கிற பயத்தில் சுகையில் வந்து திருப்திப்படுத்துறதுக்காக இவ்வளவும் அவள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கான்னு சொல்லி எல்லாருமே உன்னைய கழுவி தான் ஊற்றுவாங்க. உனக்கு ஒரு தடவை சொன்னால் புத்தி வரும். நீ வந்து விழுகிறது சேரு, நீ விழுந்து கிடக்கிறது சாக்கடை அப்படிங்கிறது உனக்கே தெரிய மாட்டேங்குது. நான் விழுந்தது சாக்கடை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த சாக்கடையவே இன்றைக்கி நான் பூக்கடையாக மாற்றி வச்சுருக்கேன். என் கூட சேர்ந்ததுக்கப்புறம் நான் ஒரு கன்று, அவள் ஒரு பன்னி. யார்? சூர்யா. இன்றைக்கி அவளே என் கூட சேர்ந்ததுக்கப்புறம் கண்ணுக்குட்டியாக மாறிக்கிட்டு வர்றான். இன்னும் அவன் முழுசாக மாறலை. இப்போ வரைக்கும் அவள் மொசக்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு கிடந்தாலும் அவள் ஒரு பன்னிக்குட்டி தான். இருந்தாலும் என்கிட்ட வரும்பொழுது என்னுடைய குணாதிசயங்கள் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டினதுனால தான் இப்போ முதற்கொண்டு எந்த ஒரு கெட்ட வார்த்தை பேசாமல் என்னையை ஃபாலோ பண்ணி நான் எப்படி மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்திருக்கேனோ அதிலேருந்து ஒரு 5% அவள் ஆகணுங்கிறத முயற்சி பண்ணுறா அந்த பன்னிக்குட்டி.
பண்ணட்டும், நான் வேணான்னு சொல்லலை. அதனால் ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கம்தான். எனக்கு அவள் தான் தங்கம். அவளை விட்டு நான் கிடையாது, என்னையை விட்டு அவள் கிடையாது. 2 பேரும் ஓர் உயிர் ஈர் உடலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே தவிர இதில் வந்து ஊடால நீ வராத. இனிமேல் பால்கோவா இல்லை, உனக்கு பால்டாயில் கூட நான் வாங்கி கொடுக்க மாட்டேன், உறுதியாக சொல்லிக்கிறேன். ஏன்னு கேளு, உன் சுய புத்தியை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு வச்சேன். இந்த டெஸ்ட்டில் நீ தோத்துட்ட, சரியா? இருக்கிற இடத்துல சிறப்பாக வாழ்கிறதுக்கு உண்டான வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். நீ உன் வேலை என்ன? சுகையில் கூட போய் சுண்டல் விகி, இல்லையா? நீ ஒரு பக்கம் போய் அவன் கூட இலங்கையில் போய் மெண்டலாகி போய் திரி, ஓடு. உனக்கு எனக்கு இனிமேல் எந்த சம்மந்தமும் கிடையாது. இனிமேல் உன்னைய பற்றி நான் எந்த வீடியோவிலையோ இல்லை 6 மணி லைவ்லையோ பேசினா காலில் கிடக்கிறத கலட்டிக்கிட்டு என்னை அடி. இதுதான் நான் சொல்கிறது. என்ன மக்களே, நான் இதெல்லாம் காலில் பேசுனதெல்லாம் யாரும் நம்ப வேணாம். பல பேர் போட்டிங்க கமெண்டாகவே, நீ பேசுகிறதெல்லாம் உருட்டுன்னு. நான் உருட்டுனதுலேயும் ஒரு உண்மை இருக்கும், சரியா? ஒரு கலகம் நன்மையில் முடியும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி நான் பண்ண கலகம் என்னைய நானே சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட சூர்யா சொன்னதுக்கு கரெக்டாக அதே மாதிரி அவள் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டா. நீ பால்கோவாவே கொடுக்காம கொடுத்தேன்னு சொன்ன, அதே மாதிரி அவளும் பாரு, உன்னை பாரு, வெறுப்பேற்றுறக்காவே போடுவா, நான் பால்கோவா திங்கலைன்னு சொன்னான்னு சொன்னாவ. அதே மாதிரி நடந்துருச்சு, ஓகேவா? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அதை மாதிரி எனக்கு இப்போ சோறு சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு. இந்த கறி குழம்பு எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிட்றோம். எல்லோரும் வழக்கம் போல் சோறு வீடியோ பார்க்குறத ரொம்ப பிரியமாக விரும்பி பார்க்குறீங்க. எப்பயும் போல் எங்களுக்கு எங்கள் ஆதரவை கொடுங்க. நல்ல சாப்பாடு வீடியோ போடுறோம், மகிழ்ச்சியான வீடியோக்கள் நிறையா வரும். இனிமேல் விலாக் வீடியோக்கள் நிறையா அப்லோட் பண்ணுறோம், ஓகேவா? சோறு முக்கியம் பிகிலு நம்மளுக்கு. பாய்.